கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 20:24, மேத்யூ 20:24. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். இப்போ யாக்கோபும் யோவானும் வலது பாரிசத்திலும் இடது பாரிசத்தில் வேணும்னு சொல்லி தாயாகிய சலோமி கேட்ட உடனே மீதி 10 பேர் அங்கே கூட தானே இருக்கிறாங்க. அவங்க இதை கேட்ட உடனே அவங்களுக்கு என்ன வருது? அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வரக்கூடிய ஒரு காரியம். அதாவது இவங்களுடைய ஒரு குறுகலான ஒரு முன்னேற வேண்டும் என்கிற நோக்கம் என்ன பண்ணுது? அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை கொண்டு வரக்கூடிய காரியம். ஏன்னா லூக்கா 22வது அதிகாரம் 24வது வசனத்தில் என்ன பண்ணுறாங்க? யார் அவங்களுக்குள்ள பெரியவர்கள் என்று வாக்குவாதம் பண்ணினார்கள்னு. இதனோட ஒத்த பகுதி மார்க் 9:34 பார்க்குறோம். அவங்க இந்த நடந்து போகும்போதே எருசலேம் போகிற பாதையிலேயே அவங்க 2 பேரும் போட்டி, அவங்க யார் பெரியவங்கன்னு போட்டி போட்டாங்கன்னு. அப்போ என்னென்னா, இந்த ஆம்பிஷன் என்று சொல்கிறோம் இல்லையா, நான் இப்படி பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் எப்பொழுதும் தனித்து நிற்பதில்லை. அது எல்லாரையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த 10 பேர் அதை கேட்ட உடனே அவங்க என்ன ஆனாங்க? எரிச்சல் ஆனார்கள். எரிச்சல் வரக்கூடியது. ஏன்னா இது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி, பொறாமை, பாதுகாப்பற்ற தன்மை, ஒப்பிட்டு பார்க்கக்கூடியது, அவங்களுடைய பெருமை காயப்பட்டு போனது. அதனால தான். ஏன்னா யாக்கோபு 4வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? எதனால் நமக்குள்ள தர்க்கங்களும் வாதங்களும் பேதங்களும் உண்டாகிறது? ஏன்னா உள்ளுக்குள்ளே வரக்கூடிய இந்த மாதிரியான ஒரு போட்டி மனப்பான்மை, இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு டிசையர் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம்தான். அப்போ என்ன ஆகுது? இது நமக்குள்ளே ஒரு போட்டி பொறாமையை உண்டாக்கக்கூடியது. இப்போ அவங்களுக்கு என்ன? இந்த 2 சீஷர்கள் மேலும் எரிச்சல் அடைந்தார்கள். அப்போ பாருங்க, இந்த சீஷர்களுக்குள்ள ஒரு பிரிவினை கொண்டு வந்துருச்சா? அப்போ நான் முதன்மையாக வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆம்பிஷன் என்ன கொண்டு வருது? அவர்களுக்குள்ள ஒரு பிரிவினையாக வரக்கூடிய ஒரு காரியத்தை வருகிறது. இது என்ன பண்ணுது? அவங்களுக்குள்ள உள்ள உறவுல ஒரு பாதிப்பை உண்டாக்குது, அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷனை உண்டாக்குது, அவங்களுக்குள்ள ஒரு போட்டியை உண்டாக்குது இல்லையா? அப்போ இது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 3-4வது வசனத்தில் சொல்லும்போது இந்த பொறாமையும் போட்டி, வாக்குவாதம், தர்க்கங்கள் இதெல்லாம் எது காட்டுது? நீங்கள் முதிர்ச்சி அடையாத நிலைமையை காட்டக்கூடியதாக. ஆனால் 133வது சங்கீதம் 1வது வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு நன்மையும் கிருபையுமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதனால தான் இங்கே இப்போ நம்ம பார்க்கும்போது என்ன, ஒரு பொறாமை வரும்போது அவர்களை ஒரு பாதுகாப்பற்ற தன்மைக்கு மாறுகிறது. அது ஒருவரோடு ஒப்பிடக்கூடிய மக்களாய் மாற்றுகிறது. அவர்கள் என்ன, கிருபையை விட்டு போகக்கூடிய ஒரு காரியம். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? முதலாவது, நம்ம நம்மளுடைய இருதயத்தை நம்ம யாரோட ஒப்பிடுவதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அங்கே சீஷர்கள் எரிச்சல் அடைஞ்சாங்க. ஏன்னா அவங்க மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்தாங்க. நீங்கள் ஒருத்தருடைய வெற்றியை நீங்கள் கொண்டாடலைன்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? மற்றவர்கள் மேலே அன்பு செலுத்த மாட்டீங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுடைய நோக்கம் என்ன? உங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ உங்களுடைய மோட்டிவ், உங்களுடைய இருதய சிந்தையினுடைய நோக்கம் என்ன? எப்போ நீங்கள் காயப்படும் போது உங்களுடைய இது என்னவா இருக்குது? ஏன்னா எரிச்சல் உண்டாகுதா? நீங்கள் நம்ம பரலோக ராஜ்யத்தில் இருக்க நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, நம்ம எல்லாரும் ஒரு ஒற்றுமையை நாடணுமே ஒழிய போட்டி பொறாமை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த போட்டி வரும்போது அது என்ன பண்ணுது? நம்முடைய ஐக்கியத்தை உருக்குலைக்கிறது. நம்ம தேவன் அழைத்த நோக்கத்துக்கு போக முடியாதபடி. அப்போ நம்ம சபைகளில், வீடுகளில், நம்மளுடைய ஐக்கியத்தில் எப்பொழுதும் என்ன பண்ணணும்? நம்ம எப்படி ஒற்றுமையாக வாழ முடியும்? நம்ம எப்படி ஒற்றுமையாக சேர்ந்து காரியங்களை செய்ய முடியும்? நம்ம எப்படி கர்த்தருக்கென்று வாழ முடியும்னு சொல்லி பார்க்கணுமே ஒழிய நம்ம போட்டி பொறாமையில் போகவே கூடாது. ஏன்னா போட்டி பொறாமை வரும்போது அது என்ன பண்ணிடும்? நம்மளை கண்களை குருடாக்கிறோம். அது நமக்குள்ளே ஒரு எரிச்சலை உண்டாக்கும். அது நமக்குள்ளே உள்ள ஒரு ஐக்கியத்தை கெடுக்கும். அது மாத்திரமல்ல,
ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் ஆவிக்குரிய குடும்பத்தில் ரெண்டுலேயும் நீங்கள் ஒரு ஒற்றுமையை, ஒரு ஐக்கியத்தை வளர்ப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா, இல்லை நீங்கள் போட்டி உண்டாக்குறீங்களா? நன்றாக சிந்திச்சு பாருங்க. எது உங்களை வளர்க்குது? போட்டியா, பொறாமையா, இல்லை ஒற்றுமையா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ அந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, ஒற்றுமையை, ஒன்றாய் சேர்ந்து வாழுகிற ஒரு காரியத்தை கொண்டு வருவதற்கு இவர்கள் தயாரான காரியங்களை செய்யவும், அதே சமயத்தில் ஆண்டவரே போட்டிகள், பொறாமைகள் இதையெல்லாம் ஆண்டவரே அவர்கள் வெறுத்து ஒதுக்கி உமக்கென்று வாழக்கூடிய மக்களாய் வாழ எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.